எல்லாருக்கும் வணக்கங்க. இந்தியாவோட நயாகரான்னு சொல்லக்கூடிய அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஃபுல் வீடியோ இந்த பதிவில் பார்க்கலாங்க. 7th ஹெவன்னு சொல்லக்கூடிய வால்பாறையிலிருந்து ஃபாரஸ்ட் வழியாக அதிரப்பள்ளி ரீச் ஆகிற வரைக்கும் அதிரப்பள்ளியில் எங்கெங்கே டிக்கெட் வாங்கணும் அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வால்பாறை பற்றின பதிவு இதுக்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வால்பாறையிலேருந்து கிளம்பும் போதே சோலையார் டேம் பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குங்க. தமிழகத்திலேயே மிக உயரமான ஏசியாவில் மிக ஆழமான டேம் இதுதாங்க. இப்போ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால உள்ளே அலோவ் பண்ணலைங்க. நாங்கள் ஜஸ்ட்டு அங்கே வியூ மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட த்ரில்லிங்கான பியூட்டிஃபுல்லான ட்ராவலாக இருக்குங்க. இந்த வால்பாறையிலிருந்து போகிற ரூட் ரொம்பவே சீனிக்காக அண்டு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணுவீங்க. 80 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்லேயே ரைட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வளைச்சல் செக் போஸ்ட்டில் நம்ம இங்கே டிக்கெட் வாங்கணுங்க. அந்த டிக்கெட்டை நம்ம அதிரப்பள்ளியில் சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 80 கிலோமீட்டர் ட்ராவலில் நீங்கள் எங்கேயுமே வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க. அங்கங்கே ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. அனிமல்ஸ் மூவிங் இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் நிறுத்துறதுக்கு பெர்மிஷன் கிடையாதுங்க. 2 வீலரில் வரீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்தாப்பில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் போகிற வழியிலேயே நிறைய மங்கி பார்ப்பீங்க. அதே மாதிரி சிங்கவால் குரங்குகள் கூட நிறைய பார்க்கலாம். நீங்கள் போகிற வழியிலேயே சோலையார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வேர்ஹவுஸ் பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இங்கே நிறுத்துறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒருவேளை 2 வீலரில் போகிறீங்கன்னா 2 வெஹிக்கிள்ஸ் 3 வெஹிக்கிள்ஸ் ஒன்றா சேர்ந்து போகிறாப்புல பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மூங்கில் காடுகள் நிறைய இருக்கிறதுனால யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வெஹிக்கிள்ஸ் இங்கே நிறுத்துறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. மே மாதம் நாங்கள் வந்ததுனால கொஞ்சம் ட்ரையாக தாங்க இருந்தது. இது நாங்கள் செகண்ட் டைம் இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறது. நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா யானைகள் போன கால் தடங்கள் கூட பார்க்கலாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராவலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு டைம் வந்துட்டிங்கன்னா கூட நெக்ஸ்ட் டைம் எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எந்த மந்த் வந்தாலுமே அங்கங்கே குட்டி குட்டி ஃபால்ஸு ரிவர் இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிறத பார்த்துட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. இந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுக்கிட்டே வந்தோன்னா ஈஸியாக நம்ம ட்ராவல் டைம் போகிறதே தெரியாதுங்க. வெஹிக்கிள்ஸ் நிறுத்தலைன்னா கூட ரொம்பவே த்ரில்லிங்கான ஜேர்னியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் போகிற வழியில் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் கூட வாங்கி வச்சுக்கோங்க. இடையில வண்டி நிறுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். இப்போ நம்ம அதிரப்பள்ளியை ரீச் பண்ணிட்டோங்க. அதிரப்பள்ளிக்கு முன்னாடியே வளைச்சல் ஃபால்ஸ் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் டைம் இல்லாததுனால போகலை, நேராக அதிரப்பள்ளி வந்துட்டோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு இதுதான் என்ட்ரி. இங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அடல்ட்டுக்கு 50 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 15 ருபீஸ் வாங்குறாங்க. நம்ம உள்ளே போனதுமே நிறைய மங்கி பார்க்கலாங்க. நீங்கள் போகிற வழியிலேயே ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாதை கூட கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். நீங்கள் வாக் பண்ணும்போதே இடையில ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக அங்கங்கே பிளேசஸ் கட்டி விட்டுருக்காங்க. அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட உங்கள் வாக்கை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே இருக்குங்க. போகிற வழியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃபால்ஸுக்கு போகிற வழி ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதையும் பார்த்துட்டே நம்ம ரசிச்சுக்கிட்டே வந்தோன்னா இங்கே 2 வழி இருக்குங்க. ஒரு வழியாக நேராக போகும்போது நீங்கள் ரிவருக்கு போவீங்க. அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி ஃபால்ஸ் வியூ பார்க்குறதுக்கு போகிற மாதிரி இருக்கும். மேலே இருந்தே வியூ பார்க்குறதுக்கு ஒரு தடுப்பு சுவர் கூட கட்டி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடலாங்க. ரிவருக்கு வந்தாச்சு. மே மந்த்துங்கிறதுனால ரிவரில் தண்ணி கம்மியாக இருக்குங்க. ஆனால் கூட இந்த டைமில் தான் நீங்கள் நல்லா குளித்து விளையாட முடியும். ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது உள்ள பெர்மிஷனே கிடையாதுங்க. இந்த மே மந்த் வந்தீங்கன்னா அழகாக தண்ணியில் குளித்து விளையாடுற ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கே முடிச்சுட்டு நம்ம மேலேறி இந்த வழியாக தாங்க இறங்கணும். இந்த கரடுமுரடான ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இதோட வழி இருக்கும். இதுவும் ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பேஷண்ட் வயசானவங்க நடக்க முடியாதவங்க இருந்தால் இந்த வழியாக நடந்து போக முடியாது, நடந்து போக கூடாது அப்படின்னு இங்கே போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களால் முடிஞ்சால் மட்டும் இந்த பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் அழகான பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் வியூ பார்க்கலாங்க. அப்படி இல்லைன்னா ரிவர்லேயே நம்மளுக்கு தடுப்பு சுவர் கட்டி விட்டுருக்காங்க. அங்கேருந்தே நம்ம வியூ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான அழகான ஃபால்ஸ் வியூ பார்க்கும்போது எல்லாமே மறந்து போயிடுங்க. 81 ஃபீட் ஹைட்லேருந்து தண்ணி விழுகிற அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் இதை இந்தியாவோட நயாகரான்னு சொல்கிறாங்க. சம்மர்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா
நீங்கள் சீசன் ஜூலை டு செப்டம்பர் வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபால்ஸ் இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ ட்ரிசில்ஸ் நிறைய வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தண்ணி தெரிக்கும் போது அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இது நாங்கள் செகண்ட் டைம் பார்க்குறதுனால இந்த டைம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்ததுங்க. ஆனாலுமே அந்த ஹைட்லேருந்து தண்ணி விழுகும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கம்மியாக இருக்கிறதுனால பக்கமாக போய் பார்க்குறதுக்கான ஒரு எங்களுக்கு சான்ஸும் கிடச்சிதுங்க. நிறைய பேர் கிட்ட வரைக்கும் போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய லெஜண்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ஹிட் ஃபிலிம்ஸ் எடுத்தது எல்லாமே இந்த இடத்துல தாங்க. இது புன்னைய மன்னன் ஃபால்ஸ் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மலையாளம் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இதுக்கு 2 வழி இருக்குங்க. கேரளாவிலேருந்தும் வரலாம், வால்பாறையிலேருந்தும் வரலாம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் ரூட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சிசிஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ட்ரிப் போகிறாங்க அப்படின்னா இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.